2 நாளைக்கு முன்னாடி மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். மாமியார் வீட்டுக்கு போகிறோன்னு சந்தோஷமாக போகிற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா நான் அங்கே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் அங்கே நட்டு வச்சுருக்க செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஒரே ஆர்வம். இது நான் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துன்னு போய் வச்சுருந்த குண்டு மல்லி செடி. அந்த பூவெல்லாம் பார்த்ததும் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. எனக்கு பன்னீர் ரோஜானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பறிக்க மாட்டேன். அந்த செடியிலே வச்சு அழகு பார்க்க தான் பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கார் நட்டு வச்ச 4 அத்தி மரத்தில் 2 அத்தி மரத்தில் சரியான காய். தேன் அத்தி பண்ணலான்னு யோசித்தேன். ஆனால் பழம் பறித்து எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே நாசமாயிடும். இது நாட்டு நாவல் மரம். எல்லாமே நாட்டு மரங்கள் தான் இருக்கும். இது நாட்டு நெல்லி, அது மாயன் கீரை, எல்லாம் எங்கள் கைவண்ணம் தான். இது எங்களுக்கு கல்யாணமான கையோடு நாங்கள் நட்டு வச்ச மல்கோவா மாமரம், மாஞ்செடி. ஊருக்கு வரும்போதெல்லாம் இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிறது. ஏன்னா கல்யாண நாள் அன்னைக்கு நட்டது இல்லையா. லாஸ்ட் டைம் வரும்போது செடியை சுற்றி வேலி நானே அமைச்சி வச்சுது. ஏன்னா ஆடு மாடுலாம் மேயாமல் இருக்கணும்னு. இது நாட்டு கொய்யா, சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ தான் பூ எடுக்குது. இது எங்கள் மாமியார் தோட்டம். அவங்களும் அழகாக ஒரு குட்டி தோட்டம் ரெடி பண்ணியிருந்தாங்க. கத்திரிக்காய் செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து எங்களுக்காக கத்திரிக்காய் பறித்து கொடுத்தாங்க.